ஹலோ வியூஸ், இன்றைக்கி இந்த பதில் நான் பார்க்க போகிறது தமிழ்நாடு ஜென்மிஷன் 2024க்கான ஒரு முக்கியமான அப்டேட் தான் நான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம தமிழ்நாடு ஜென்மிஷன் 2024 சென்னை ரீஜன் நம்ம பார்த்துருந்தோம். சென்னை ரீஜனோட டாப் 50 காலேஜஸ் என்னென்ன, ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் கண்ணை மூடிட்டு இங்கே இந்த காலேஜஸில் எனி கோர்சஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு 50 காலேஜஸ் என்னென்ன, ஓகேங்களா? ஏன்னா பிளேஸ்மெண்ட்ஸில் எல்லா ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நல்லாவே இருக்கக்கூடிய காலேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம சென்னை ரீஜன் பார்த்துருந்தோம். நம்ம அடுத்து கோயம்புத்தூர் ரீஜன் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? கோயம்புத்தூர் ரீஜனை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் என்றைக்குமே ஒரு இருக்கக்கூடிய ஒரு ரீஜன் நம்ம சொல்லலாம். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவிலே சென்னை கோயம்புத்தூர் தான். அதில் உருப்படியும் கொஞ்சம் அதிகமாகவே ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் இருக்கிறது கோயம்புத்தூர். இது நம்ம கோயம்புத்தூர் அதிக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒருபடி மேலேயே இருக்கிறது கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு 3 ரீசன் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ரீசன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோயம்புத்தூரில் இண்டஸ்ட்ரியல் நிறையாவே இருக்குது, ஓகேங்களா? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மேஜர் ஃபஸ்ட்டு ஒன்று. இல்லை சென்னை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது கோயம்புத்தூர் ரீஜனில். கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் சுற்றி நாமக்கல், கரூர், சேலம் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா, திருப்பூர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது, சரிங்களா? அது ஃபஸ்ட்டு ரீசன். தென் ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்டன்ஸ் தான், ஓகேங்களா? இப்போ சவுத்துலேருந்து ஒரு சென்னை ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி கோயம்புத்தூர் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் மேஜர் ஒரு இஷ்யூ, இல்லை சென்னை கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது. தென் மூணாவது விஷயம் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம், கோயம்புத்தூரில் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் ரொம்ப அதிகம், ஓகேங்களா? அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குற இந்த அட்டானமஸ் அது இல்லாமல் பெஸ்ட் காலேஜஸ் கேட்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கோயம்புத்தூர் ஒரு சாய்ஸ் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இந்த கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்கிற டாப் 50 காலேஜஸ் என்னென்ன, இல்லை கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்க டாப் 50 காலேஜஸ், ஓகேங்களா? அது இல்லாமல் நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் அப்படின்னு இந்த காலேஜஸில் நீங்கள் எந்த கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் நான் பார்க்குறேன் அப்படி இல்லாமல் அதர் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வேறு கோர்சஸ் கூட நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு 50 காலேஜஸ் தான் நான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இதில் நீங்கள் என்ன கோர்ஸ் வேணால் நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம், அது மாதிரி காலேஜஸ் தான். சரி, இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற காலேஜஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். பட் ஆனால் இது நாட் அட்டானமஸ்ங்க, இல்லைங்களா? பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், கவர்மெண்ட் எய்டட். பட் பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், எங்களா ஸ்டூடெண்ட்ஸோட வியூலையும் சரி, எங்களா இந்த காலேஜஸ் டெஃபினட்டாக அட்டானமஸ் இல்லை. பட் ஆனால் இதுதான் உங்களுக்கு கோயம்புத்தூர் ரீஜன்லேயே ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல முடியும். அதாவது 308 லாஸ்ட் இயர் கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருக்குது. ஆவரேஜ் கட் ஆஃப் 185.98 இருந்திருக்கு, ஓகேங்களா? இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2377. இதுக்கு மேஜர் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜில் கொடுக்குற பிளேஸ்மெண்ட்ஸ் தான் மேஜர் இம்பாக்ட்டு. நீங்கள் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை கம்பேர் பண்ணும்போது பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் தான் பிளேஸ்மெண்ட்ஸ்லேருந்து எல்லா விஷயமுமே உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் தான் நான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் கொடுப்பேன். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்டது பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு கேட்பீங்க. பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கோர்சஸ் நிறைய மல்டிபிள் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு லோவர் கட் ஆஃபில் இருக்கவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஒரு ஆவரேஜ் லெவல்ஸில் இருக்கவங்களுக்கு. பட் ஆனால் இது பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்ளைட் ரிசர்ச் ஹையர் கட் ஆஃபில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பாசிபிலிட்டி. இல்லை ஆவரேஜ் கட் ஆஃபே 185.98 இருக்குது கோயம்புத்தூர் ஜில்லை, சரிங்களா? சரி, தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி, கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், கவுன்சிலிங் கோட் 2007, உங்களுங்களா? லாஸ்ட் இயர் 185.91 ஆவரேஜ் கட் ஆஃப் இருந்திருக்கு, சரிங்களா? தென் அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன், இதுவும் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், கவுன்சிலிங் கோட் 2006 கவுன்சிலிங் கோடு. ஆவரேஜ் கட் ஆஃப் உங்களுக்கு 184.77 இருந்திருக்கு. தென் அடுத்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஜிசிடி கோயம்புத்தூர், ஓகேங்களா? கவர்மெண்ட் காலேஜ், ஓகேங்களா? அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், கவுன்சிலிங் கோட் 2005. ஆவரேஜ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180.72 இருந்திருக்கு ஆவரேஜ் கட் ஆஃப், சரிங்களா? தென் அடுத்து ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், செல்ஃப் ஃபைனான்சிங், அதாவது அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், உங்களை கவுன்சிலிங் கோட் 2718. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 177.15 இது லாஸ்ட்டுக்கு ஆவரேஜ் கட் ஆஃபாக இருந்திருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேசிடி, இல்லை அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், கோயம்புத்தூரில் இருக்க 2712, ஓகேங்களா? இது ஆவரேஜ் கட் ஆஃப் 176.88 இருந்திருக்கு. தென் அடுத்து செவன்த் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸ் கோயம்புத்தூர், இதுவும் நான் அட்டானமஸ் யூனிவர்சிட்டி காலேஜ், ஓகேங்களா? கவுன்சிலிங் 2025. ஆவரேஜ் கட் ஆஃப் உங்களுக்கு 171.69 இருந்திருக்கு, சரிங்களா? தென் அடுத்து 8 பார்த்தீங்கன்னா
சேலமில் இருக்கிற ஜிசிஇ ஓகேங்களா, சேலம் ஜிசிஇ பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் காலேஜ் 2617 ஓகேங்களா, கவுன்சிலிங் கோட் வந்து 15 இல்லை 2615 ஓகேங்களா, கவுன்சிலிங் கோடு. ஆவரேஜ் கட் ஆஃப் 171.56 இருந்திருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 7 காலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் தான் இருக்குது. பட் இதுதான் 8th, இதுதான் ஃபஸ்ட்டு வந்து சேலமில் வந்திருக்கு, கோயம்புத்தூர் ரீஜன்லேயே. சரிங்களா, தென் அடுத்து 9th ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் இருக்க அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், கவுன்சிலிங் கோட் 2739 கவுன்சிலிங் கோடு. இல்லை ஆவரேஜ் கட் ஆஃப் உங்கள் 173.57 ஆவரேஜ் கட் ஆஃப். தென் அடுத்து 10th பார்த்தீங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இல்லை கோயம்புத்தூரில் இருக்க ஓகேங்களா, கவுன்சிலிங் கோட் 2764 அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். ஆவரேஜ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170.71 வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் இருந்திருக்கு. தென் அடுத்து 11th பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்க அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், கவுன்சிலிங் கோட் 2722 ஓகேங்களா, ஆவரேஜ் கட் ஆஃப் 169.56 ஓகேங்களா. தென் அடுத்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஓகேங்களா, அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் இல்லைங்களா, கோயம்புத்தூர் ஒத்தக்கால் மட்டம் அங்கே இருக்க, கவுன்சிலிங் கோட் 2710 இல்லை ஆவரேஜ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 167.05 ஆவரேஜ் கட் ஆஃப். தென் அடுத்து 13th பார்த்தீங்கன்னா எங்களை கிருஷ்ணகிரி பர்கூரில் இருக்கிற ஜிசிஇ, பர்கூர் ஜிசிஇ அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2603 ஓகேங்களா. தென் ஆவரேஜ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 165.70 லாஸ்ட் இயர் இருந்திருக்கு ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற சரிங்களா, கோயம்புத்தூர் சொல்ல பாருங்க, ஈரோடில் இருக்க ஜிசிஇ. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி இருந்துச்சு. உங்களுக்கு லாஸ்ட் இயர்லேருந்து ஜிசிஇன்னு பேர் நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கவுன்சிலிங் கோட் 2709 பட் ஆனால் நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் காலேஜ். ஆவரேஜ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 164.70 இருந்திருக்கு. தென் அடுத்து 15th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு சத்தியமங்கலத்தில் இருக்கிற பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், கவுன்சிலிங் கோட் 2702 ஆவரேஜ் கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 168.86 இருந்திருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், கவுன்சிலிங் கோட் 2719 உங்கள் ஆவரேஜ் கட் ஆஃப் உங்களுக்கு 161.95 இருந்திருக்கு. தென் அடுத்து ஈரோடு பெருந்துறையில் இருக்கிற கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், கவுன்சிலிங் கோட் 2711 இல்லை ஆவரேஜ் கட் ஆஃப் உங்களுக்கு 165.54 உங்களுக்கு ஆவரேஜ் கட் ஆஃப் இருந்திருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஓகேங்களா, கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அனதர் காலேஜ், கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்க, கவுன்சிலிங் கோட் 2735 ஓகேங்களா, அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். ஆவரேஜ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 157.60 சரிங்களா. தென் அடுத்து கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்க, கவுன்சிலிங் கோட் 2751 ஓகேங்களா, நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இதில் கவுன்சிலிங் இதில் ஆவரேஜ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 156.67 ஆவரேஜ் கட் ஆஃப் வந்திருக்கு. தென் அடுத்து 20 பார்த்தீங்கன்னா சேலமில் இருக்கிற சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஓகேங்களா, கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2618 அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். ஆவரேஜ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 157.16 ஆவரேஜ் கட் ஆஃப் சரிங்களா. தென் அடுத்து ஜிசிஇ தர்மபுரி ஓகேங்களா, தர்மபுரியில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2369 இங்களா, நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் காலேஜ். ஆவரேஜ் கட் ஆஃப் 151.49 ஆவரேஜ் கட் ஆஃப் வந்திருக்கு. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்க ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், கவுன்சிலிங் கோட் 2329 ஆவரேஜ் கட் ஆஃப் 152.09 ஆவரேஜ் கட் ஆஃப் வந்திருக்கு. தென் அடுத்து சேலமில் இருக்கிற இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி ஓகேங்களா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் நான் அட்டானமஸ். இதில் கவுன்சிலிங் கோட் 2343 ஓகேங்களா, ஆவரேஜ் கட் ஆஃப் 154.08 இருந்திருக்கு சரிங்களா. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்கிற டாக்டர் மகாலியம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஓகேங்களா, பொள்ளாச்சி தாலுக்காவில் இருக்க அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், கவுன்சிலிங் கோட் 2706 ஓகேங்களா, ஆவரேஜ் கட் ஆஃப் உங்களுக்கு 157.44 இருந்திருக்கு. தென் அடுத்து ஈரோடில் இருக்கிற கோயம்புத்தூரில் இருக்கிற கேஐடி கலைஞர் கர்நாடகா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, உங்களுக்கு ஆவரேஜ் கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 145.43 இருக்குது. அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், கவுன்சிலிங் கோட் 2750. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ணன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோட் 2725, ஆவரேஜ் கட் ஆஃப் 153.20 ஆவரேஜ் கட் ஆஃப் சரிங்களா, அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்.
தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்க நரசிங்கபுரத்தில் இருக்க கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. நல்லா பேர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் டெக்னாலஜி, சிஐடி கிடையாது, சிஐஇடி. ஓகேங்களா. கவுன்சிலிங் கோட் 2704. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். உங்கள் ஆவரேஜ் கட் ஆஃப் 150.33. தென் கோயம்புத்தூரில் இருக்கிற டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோட் 2736. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். ஆவரேஜ் கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 152.15 லாஸ்ட் இயர் இருந்திருக்கு. தென் 29 RVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்க அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த விஷயத்துலேருந்து கவுன்சிலிங் கோட் 2731. உங்கள் ஆவரேஜ் கட் ஆஃப் 151.72. தென் அடுத்து இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் ஒத்தக்கால் மண்டம் அங்கே இருக்க கவுன்சிலிங் கோட் 2740. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். ஆவரேஜ் கட் ஆஃப் 146.93. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்க நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோட் 2729. ஆவரேஜ் கட் ஆஃப் 143.11 இருந்திருக்கு. தென் அடுத்து சேலமில் இருக்கிற நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோட் 2653. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். ஆவரேஜ் கட் ஆஃப் 151.66. தென் அடுத்து கரூரில் இருக்கிற எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 2608. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். ஆவரேஜ் கட் ஆஃப் 150.88. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்கிற எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 2734. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். ஆவரேஜ் கட் ஆஃப் 147.11. தென் அடுத்து விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் நாமக்கல்ல இருக்கு, காலேஜ் கோட் 2620. ஆவரேஜ் கட் ஆஃப் 145.26 இருந்திருக்கு. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்க இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோட் 2708. ஆவரேஜ் கட் ஆஃப் 145.96. தென் அடுத்து விவேகானந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஓகேங்களா, ஃபார் உமன், இதுவும் நாமக்கல்ல இருக்க, ஓகேங்களா. தென் கவுன்சிலிங் கோட் 2661. தென் அடுத்து ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்க, கவுன்சிலிங் கோட் 2727. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். உங்களுக்கு ஆவரேஜ் கட் ஆஃப் 149.50. தென் அடுத்து ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2673. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு ஆவரேஜ் கட் ஆஃப் 130.23. தென் அடுத்து ஈரோட்டில் இருக்க வெள்ளலார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கவுன்சிலிங் கோட் 2723. உங்களுக்கு ஆவரேஜாக 147.03. தென் அடுத்து தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் இருக்க, கவுன்சிலிங் கோட் 2743. நான் அட்டானமஸ். ஆவரேஜ் கட் ஆஃப் 136.09. தென் அடுத்து திருப்பூரில் இருக்கிற பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த வருஷம் அட்டானமஸ். உங்களுக்கு ஆவரேஜ் கட் ஆஃப் 139.24. கவுன்சிலிங் கோட் 2656. தென் 43 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்க, கவுன்சிலிங் கோட் 2726. ஆவரேஜ் கட் ஆஃப் 145 இருக்குது. தென் அடுத்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் இருக்கிற பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோட் 2741. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். உங்களுக்கு ஆவரேஜாக 135 வரைக்கும் போயிருக்கு. தென் கோயம்புத்தூரில் இருக்கிற நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோட் 2755. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். ஆவரேஜ் கட் ஆஃப் 136.19. தென் அடுத்து 46 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோட்டில் இருக்க, அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கவுன்சிலிங் கோட் 2715. உங்களுக்கு ஆவரேஜாக 140 வரையும் 140 இருந்திருக்கு. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்க கரியர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 2745. இந்த வருஷம் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். உங்களுக்கு ஆவரேஜாக 125.286 இருந்திருக்கு. தென் 48 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்செங்கோட் நாமக்கல்ல இருக்கிற கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோட் 2607. உங்களுக்கு ஆவரேஜாக உங்களுக்கு 144 வந்து கட் ஆஃப் வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் வந்திருக்கு. தென் அடுத்து சேலமில் இருக்கிற மகேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 2623. நான் அட்டானமஸ். ஆவரேஜ் வந்து 125 ஆவரேஜ் வந்திருக்கு. தென் 50 பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்கிற விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கவுன்சிலிங் கோட் 2622. ஆவரேஜ் கட் ஆஃப் 144.31. தென் அடுத்து 51 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஎஸ் நாமக்கல்ல இருக்க கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, உங்களுக்கு கவுன்சிலிங் கோட் 2326. தென் 52 எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்ல இருக்குது. தென் அடுத்து 53 பார்த்தீங்கன்னா சுகுணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, நான் ஆட்டோனமஸ், கோயம்புத்தூரில் இருக்குது. தென் அடுத்து 54 ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், சேலமில் இருக்குது.
தென் அது 55 பார்த்தீங்கன்னா மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்ல இருக்குது. தென் 56 வந்து சேலம் ஆர்பி சாரதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. தென் 57 பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாமக்கல் திருச்செங்கோடு அதே இன்ஸ்டியூஷனில். தென் அடுத்து அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது. தென் அடுத்து 59 பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் பெருமாள் மணிமேகலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரியில் இருக்குது. தென் அடுத்து ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல் இருக்குது. தென் 61 பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல். தென் நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு. தென் அடுத்து 63rd பார்த்தீங்கன்னா ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர். தென் அடுத்து செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கரூர். தென் 65 மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல். தென் விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர். தென் 67 பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சண்முக காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சேலம். தென் 68 பார்த்தீங்கன்னா ஈரோடு செங்குந்தனார் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. தென் 69 பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர். தென் 70 பார்த்தீங்கன்னா காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம். தென் 71 ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இந்தியாவிலேருந்து அட்டானமஸ் ஓகேங்களா. தென் 72 பார்த்தீங்கன்னா பிஎஸ்வி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கிருஷ்ணகிரி. தென் பிபிஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். தென் 74 ஜெய் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் திருப்பூர். தென் 75 ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர் ஓகேங்களா. இதான் 75. நம்ம 50 பார்த்தோம். அது இல்லாமல் எக்ஸஸாகவே உங்களுக்கு 25 சொல்லியிருக்கிறேன். இதுதான் இந்த கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்கிற உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ் இதுதான் இல்லைங்களா. இந்த காலேஜஸை டெஃபினட்டாக உங்கள் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதுதான் வந்து கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்கிற உங்களுக்கு டாப் மோஸ்ட் ஓகேங்களா இன்ஜினியரிங் காலேஜஸ் ஓகேங்களா. இந்த காலேஜஸில் உங்கள் சாய்ஸஸ் வந்து நாட் ஓன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் தென் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸில் வச்சுக்கலாம். தென் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸில் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ் இதுதான். இதை தவிர்த்து மீதி இன்ஸ்டியூஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வந்து கன்ஃபார்ம் கேரண்டி. தென் அதர் தென் 50 தாண்டி உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸில் வேணும் அப்படின்றவங்க நான் அதை 25 கொடுத்துருக்கிறேன். அது நீங்கள் ஆப்ஷன்ஸில் வச்சுக்கலாம். 50 வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் உள்ள ஒரு காலேஜ். இதில் நீங்கள் டெஃபினட்டாக கண்ண முடியும் நீங்கள் ஆப்ஷன்ஸில் நீங்கள் இந்த ஆர்டரில் நீங்கள் வச்சா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இல்லை உங்களுக்கு சில ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் டீட்டெயில்ஸ் வேறு காலேஜஸ் பற்றி தகவல் வேணும்னாலோ இல்லை வேறு ஏதாவது அட்மிஷன்ஸ் ரிலேட்டட் தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.